வருகின்ற ஜனவரி 23 மற்றும் 24 ஸ்ரீ ஷீரடி விஜய சாய்நாதா குருமூர்த்தி ஆலய வருஷாபிஷேகம் நடைபெறவுள்ளது. பக்த கோடிகள் அனைவரும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். வேதா கார்டன், ஈஸ்வரன் கோவில் பின்புறம், மாமண்டூர் கிராமம், தென்பதி மதுராந்தகம், செங்கல்பட்டு. அனைவரும் வருக, சாய்பாபாவின் அருள் பெறுக. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன். உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை. இமயமலை பயணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, எப்படி இருந்தது இந்த அனுபவம்? ஸோ ஒரு கட்டத்தில் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், பாபாஜி தான் முக்கியம் நமக்கு. ஸோ இவரை பார்க்கணும் அவரை பார்க்கணுன்ற தாட் நமக்கு வேணான்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ ரிலீஸ் ஆகி 2 வீக்ஸ் ஆகுது. 2 வீக்ஸ் ஆஃப்டர் வந்து இந்த மிராக்கிள் பாபாஜி கேவில் நாங்கள்லாம் ஒன்றா இருந்து அந்த சாதனை பண்ணது, அவங்க கூட அங்கே அந்த கழிச்ச நாட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே எனக்கு வந்து ஒரு பிரம்ம மாதிரியே இருக்கு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு குழந்தை மாதிரி தான் ஜென்ரலி. அவர் பாட்டுன்னு ஒரு வேலையை பார்ப்பார். அதே போல் இப்போ பத்ரிநாத் போகிறாங்க, பாபாஜி கேக் வராங்க அப்படின்னா இப்போ இதை கொடுத்தவொடனே அவர் பார்த்தாரு, வாங்கி பார்த்துட்டு ஓ மை காட் அப்படின்னாரு. பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, தாண்டவ் போஸ் இல்லையா அப்படின்னாரு. தாண்டவ் போஸ் சார் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக எடுத்துகிட்டு வந்தேன். பட் ஆனால் அது உங்களுக்கு வரணும்னு இருக்குது சார்ன்னு. வெரி குட் தேங்க்யூ கண்ணா ஃபோட்டோ பாருங்கள் அப்படின்னு ஃபோட்டோ எடுத்துட்டாரு. பட் பாபாஜி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே டக்குன்னு எங்களுக்கு இந்த முத்திரை தான் ஞாபகம் வரும். பாபாஜியோட இந்த முத்திரை அப்படின்னு சொன்னாலே பாபா படத்துலையும் இந்த முத்திரை தான் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த முத்திரைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் என்ன? இதுக்கான மீனிங் வந்து ரொம்ப டீப். இது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ சிவதாண்டவம் புதுசாக இமயமலைன்றது நிறைய பேருக்கு கனவு. என்கிட்ட பேசுகிறவங்க நிறைய பேர் சொல்கிறது வந்து 40 இயர்ஸ் ட்ரை பண்ணுறேன், 50 இயர்ஸ் ட்ரை பண்ணுறேன், ரொம்ப வெரி ஓல்டுலாம் என்கிட்ட பேசுகிறாங்க. என்னால் வந்து அது ஆப்ஷனே கிடைக்கல, எனக்கு பாபாஜி கொடுக்கல, விருப்பம் கொடுக்கல அப்படின்வாங்க. ஸோ அப்படின்னும் போது இந்த சின்ன வயசில் நம்ம என்ன இந்த அசால்ட்டாக போயிட்டு வந்துடுறோம் இமயமலைக்கு. அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரத் சிவா அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். ஓம் கிரியா பாபாஜி நம்ம. வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா நம்ம மீட் பண்ணுறோம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹிமாலயாஸ் பயணம் பற்றி எப்படி இருந்தது, மகா அவதார் பாபாஜி வந்து உங்ககிட்ட எப்படி வந்தார், அந்த விஷயங்களை பற்றி எல்லாம் எங்களுக்காக சொல்லியிருந்தீங்க. இப்போ திரும்பவும் வந்து நீங்கள் இமயமலை பயணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, எப்படி இருந்தது இந்த அனுபவம்? ஜென்ரலி எப்பவுமே சொல்கிற மாதிரி அதிசயம் அற்புதம் வந்து நிகழ்ந்துகிட்டே தான் இருக்குது. அது நடக்காத வரைக்கும் அது வந்து சும்மா ஏதோ கதை. நமக்கு நடக்கும் போது தான் தெரியும் அது அதிசயம் அற்புதம். நான் சொல்லியிருந்தேன். நான் அந்த மாதிரி ஒரு அதிசயம் அற்புதம் தான் இந்த இது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தடவை போகும்போதும் எனக்கு வந்து முதல் தடவை நான் போகும்போது என்ன ஃபீல் பண்ணணும், என்ன ஒரு விஷயங்கள் நான் நடந்ததோ அதே தான் அகைன் எனக்கு வந்து ஃபீல் ஆகிட்டே இருக்குது இமயமலையில். இந்த வாட்டி போகும்போது நாங்கள் போகணுன்னு நினச்சது ஒரு டைமு. ஸோ போன இதில் நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் ரஜினி சார் பற்றி கேட்டிருந்தீங்க. இது மாதிரி பார்க்குறது எல்லாம் ஒன்றா தானே இருக்கீங்க, பார்க்க முடியாதா அப்படின்னு. ட்ரை பண்ணேன். பட் ஆனால் எனக்கு வந்து அது வந்து கிடைக்கல. ஸோ சாருமே சொல்லும் போது விருப்பம் பாபாஜி விருப்பம் எப்படியோ அப்படி ஆகட்டும் அப்படின்ட்டாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், பாபாஜி தான் முக்கியம் நமக்கு. ஸோ இவரை பார்க்கணும் அவரை பார்க்கணுன்ற தாட் நமக்கு வேணான்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ ரிலீஸ் ஆகி 2 வீக்ஸ் ஆகுது. 2 வீக்ஸ் ஆஃப்டர் வந்து இந்த மிராக்கிள். ஸோ இப்படி ஒரு அதிசயம் அற்புதம் வந்து அவங்க கூட பயணிக்க முடிஞ்சது. பாபாஜி கேவில் நாங்கள்லாம் ஒன்றா இருந்து அந்த சாதனை பண்ணது, அவங்க கூட அங்கே அந்த கழிச்ச நாட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே எனக்கு வந்து ஒரு பிரம்ம மாதிரியே இருக்குது. இது உண்மைதானா அப்படின்னு. ஏன்னா எனக்கு யாருக்குமே தெரியாது, அது வெளியே நாங்கள் பப்ளிஷும் பண்ணிக்கல. ஸோ அப்படி ஒரு விஷயம் நடந்தது. நான் போக வேண்டிய டேட்டை தள்ளி போட்டுட்டு தான் நாங்கள் போனோம். ஸோ வந்து அவங்க கூட போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து அகைன் மறுபடியும் ஹிமாலயாஸ் ஒரு 5 டேஸ் திருப்பி ஹிமாலயாஸ் போயிட்டு வந்தோம் நாங்கள். ஸோ அந்த மாதிரி. ஓகே. ஸோ ஏற்கனவே நம்ம பண்ண நேர்காணலையும் ரஜினி சார் அவர்கள் பார்த்தாங்க. நீங்கள் எப்படி பேசுனீங்க, நல்லா இருந்தது கண்டென்ட் அப்படின்லாம் சொன்னாங்க அப்படின்றதையும் சொல்லியிருந்தீங்க. ஆமாம் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா மேம் அவங்க வந்து நிறைய வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஆக்சுவலி அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க.
ஓகே. பேஜை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இப்போ ஆஷ்ரமத்துக்கே நம்ம அந்த இன்டர்வியூ ரிலீஸ் பண்ணப்போ நான் சொல்லியிருந்தேன், இது வந்து நம்மளுடைய விஷயம் கிடையாது, பாபாஜியோடைய வில் தான் அப்படின்னு சொல்லி, அவரோட விருப்பத்தில் தான் அது நடக்குது அப்படின்னு. ஸோ அந்த விருப்பம் வந்து யார் யாரெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணுமோ அவங்கள வந்து கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கு. ஸோ அப்போ சாருமே சொன்னாங்க, ச- நிறைய பேசுனாங்க, ம். நிறைய விஷயம் நடந்தது. முதல்ல வந்து ரிலேஸே பண்ண முடியல. ஓகே. நம்ம வந்து அங்கே தான் இருக்கிறோமா, நம்ம அவங்க கூட தான் இருக்கிறோமா, அங்கே தான் சாப்பிட்றோமா அப்படின்ற மாதிரி. இது வந்து ஒரு கம்ப்ளீட் மிராக்கிள் தான் இது. ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்டு பாஸ்கர்னு ஒருத்தர் இருக்காரு. ஆ. ஸோ அவருக்கு தான் ஆக்சுவலி வந்து தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னா அவர் ஏதோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கோ இன்சிடென்ட். ம். இது எங்கே தொடங்குச்சு எங்கே முடிஞ்சதுன்றதே தெரியல. ஸோ கண்டிப்பா. சார் ஆல்சோ வீடியோ பார்த்துருக்காங்க. அண்ட் ஹரி சார் பார்த்துருக்காரு, ம். வெங்கட் சார் பார்த்தாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் சீனியர்ஸ் பார்த்துருக்காங்க. நான் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிட்டு நான் ஆசிரமத்துக்கு வந்து போகும்போது எனக்கு ஒரு பயம் இருந்தது, நம்மளா வந்து ஏதோ பண்ணிட்டோமா பேசிட்டோமா அப்படின்னு. அப்புறம் வந்து நிறைய பேர் சீனியர்ஸ்லாம் பார்த்து வந்து விஷ் பண்ணாங்க, இந்த மாதிரி கரெக்டாக பேசியிருக்கீங்க. அதில் சார் கேட்ட வேர்டு என்னன்னா வந்து, நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பேசியிருக்கீங்களா அப்படின்னாரு. ஓ. இல்லை சார் அப்படின்னு நான். இதுக்கு முன்னாடி மீடியாவில் வந்திருக்கீங்களா? நான் இல்லை சார்னு. ஓகே, ஒரு நியூட்ரலாக இருந்தது அப்படின்னாரு. ஓகே சார் என்ன நல்லா இருந்தது, பண்ணுங்க, எது சொல்லணும்னு பாபாஜி நினைக்கிறாரோ அதை சொல்ல வச்சிருவாரு அப்படின்னாங்க. கண்டிப்பா. அது நிறைய பேர் பார்த்துட்டு அதான் சொன்னாங்க. எனக்கு வந்து ஒரு பதட்டம் இருந்தது, நம்ம வந்து பேசலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி. ஸோ பாபாஜி என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை சொல்ல வச்சிடறாரு. யாரை டேப் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை டேப் பண்ணி வர வச்சிடறாரு. கண்டிப்பாங்க. ஸோ இது பாபாஜிக்கு தான் தேங்க்ஸ் பண்ணணும். கண்டிப்பா. ஸோ நீங்க என்ன இருந்தாலும் இமயமலைக்கு நீங்க நிறைய தடவை பயணப்பட்டிருந்தாலும், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுல ரொம்ப அதிகம். சார் நிறைய தடவை போயிட்டு வந்திருக்கிறாரு. ஏதாவது இமயமலை பத்தின ஏதாவது பயணங்கள், எக்ஸ்பீரியன்ஸ பத்தி உங்ககிட்ட ஏதாவது ஷேர் பண்ணிக்கிட்டாரா? சிலது இருக்கு, ஓகே. நிறைய இருக்கு. சிலதுன்னு சொல்ல நிறைய இருக்கு. அதை வந்து நம்ம வந்து ஆம், அப்படியே சிலதெல்லாம் அப்படியே போயிடுச்சு. ஓகே. ஏன்னா வந்து பாபாஜி வந்து என்ன அவரையுமே சொல்லும்போது வந்து எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது இந்த மாதிரி இருந்தது. ஸோ அப்படி ஒரு விஷயம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு குழந்தை மாதிரி தான் ம். ஜென்ரலி. அவர் பாட்டுன்னு ஒரு வேலையை பார்ப்பாரு. அதே போல் இப்போ பத்ரிநாத் போகிறாங்க, பாபாஜிக்கு வராங்க அப்படின்னா அங்கே என்ன பிரியாரிட்டி. இப்போ அவர் பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க, அங்கே ம். நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ அப்போ எல்லாருக்குமே ஃபோட்டோ கொடுத்தாரு. ஓகே. எல்லாருமே ஃபோட்டோ கொடுத்தாரு. ஃபோட்டோ கொடுத்து அவர் வந்து யாருமே முகம் சொல்லிக்கல. எல்லாருக்கும் ஃபோட்டோ கொடுத்து அவர் பார்த்து முடிச்சாரு. அப்போ கூட அவர் என்ன சொன்னாருன்னா, பப்ளிக் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது ஒரு கட்டத்தில். ஓகே. ஏன்னா போன வாட்டி அவங்க போகும்போது என்ன ஆச்சுன்னா வந்து கேவுக்குள்ளே மெடிடேஷன் பண்ணும்போது கேமராலாம் எடுத்துன்னு போயிட்டு வீடியோ எடுத்துட்டாங்க, இந்த லைட் எல்லாம் வச்சு. போகிறதே வந்து எப்பயாவது ஒரு பீஸ்ஃபுல்லுக்காக தான் போகிறாங்க. அந்த டைம்லேயும் போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னும் போது இந்த வாட்டி அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. இந்த யூடியூப் கேமரா அதெல்லாம் யாரும் வரக்கூடாதுன்னு. ஸோ நாங்கள் எடுக்கிற ஃபோட்டோ தான், நாங்கள் ஃபோனில் எடுக்கிற ஃபோட்டோஸு அப்படி ரிலீஸ் ஆனது. அந்த வீடியோஸ்லாம் கூட இப்போ ரிலீஸ் ஆச்சு இல்லைங்களா, எல்லாம் ஃபோனில் எடுத்து ஷேர் காமிச்சு அதில் எதெல்லாம் வந்து போடலாமோ அதான் போட்டோம், மீதெல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டோம். ஓகே. அப்படி இருந்தது. அப்போ அவர் சொன்னார், இது மாதிரி பப்ளிக்கில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண தேவையில்ல, எல்லாரும் பாபாஜி பார்க்குறதுக்கு வரட்டும் அப்படின்னாங்க. எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லலை, சிலது சொன்னார். அதை வந்து ஓகே. அது ரகசியமாவே ஆமாம் இருக்கட்டும் அப்படி. ஸோ அந்த ஒரு ஃபோட்டோ கொடுத்த கான்வர்சேஷன் வந்து இருந்ததுல்ல. ஸோ மகாவதார் பாபாஜியோட ஃபோட்டோ வந்து நீங்க தாண்டவ் கொடுத்த ஃபோர்ஸ் மாதிரி அது. அது என்ன ரீசன்? ஜென்ரலி நான் வந்து ஹிமாலயஸ் போகும்போது பத்ரிநாத்தோ கேதாரோ இல்லை பாபாஜிக்கு ஸ்பெசிஃபிக்காக பாபாஜிக்கு போகும்போது அங்கே வந்து ஏதாவது ஒரு ஃபோட்டோ வச்சு நான் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு எடுத்துகிட்டு வருவோம். இது வழக்கம். இது பாபாஜி யோகியா இருக்க மாதிரி எடுத்துகிட்டு போவோம். ஸோ இது சடன் பிளானுனாவே என்ன பண்ணேன், எனக்கு வந்து எப்பவுமே நான் வந்து ப்ரீ பிளான்ல ரெடி பண்ணுவேன். ரொம்ப யூனிக்காக பார்த்து நானே தான் ரெடி பண்ணுவேன், ஃப்ரேம் எல்லாம் அதை பிரிண்ட் பண்ணி ஃப்ரேம் அடிக்கிறதுலேருந்து. இது சடனாக சொல்லவே எனக்கு மதியானம் ஈவினிங் கிளம்பணும் நான், அந்த மாதிரி ஒரு பிளான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, எந்த ஃபோட்டோ வைக்கிறதுன்னு தெரில. அப்போ நான் என்னோடய ஃபோட்டோவில் போயிட்டு நிறைய ஃபோட்டோ இருக்குது, பாபாஜி ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் இருக்குது, வெளியே பார்க்காத ஃபோட்டோஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ நான் வந்து எதை போடலாம்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது இது வந்து அமெரிக்கன் பாபாஜி யோகா சங்கம், நம்ம கிரியா பாபாஜி யோகா சங்கம் இருக்கு இல்லையா, அது அமெரிக்கன் வெப்சைட்டில் வந்து இந்த ஃபோட்டோ வந்து போட்டிருப்பாங்க. இந்த தாண்டவ் போஸ். தாண்டவ் போஸ் இது நிறைய பேர் பார்த்ததே கிடையாது. இது நிறைய பேர் இது வந்து யாரு என்ன பாபாஜி தானா அப்படிலாம் ஆமா, அது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஸோ அந்த ஃபோட்டோ வந்து எதர்ச்சியாக எனக்கு பார்க்க முடிஞ்சது என்னுடைய ஃபோல்டரில். பார்த்த உடனே டக்குன்னு ஒரு A4 ஷீட்டில் பிரிண்ட் பண்ணி, அது ரெடிமேட் ஃப்ரேம், அது
ஓகே. குவாலிட்டி கூட இருக்காது. ஓகே. அத வந்து டக்குன்னு பிரிண்ட் பண்ணி வச்சுட்டு நான் வந்து பேக்ல வச்சுட்டு போயிட்டேன். 2 ஃபோட்டோ பண்ணோம். அதே தாண்டவ போஸ் 2 ஃபோட்டோ. நான் வந்து 1 தான் பிரிண்ட் பண்ணேன். ஸோ அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, அந்த பிரிண்ட் முன்னாடி ப்ரீவியஸ்ல பண்ணும்போது 2ன்னு போட்டு வச்சிருந்தோம். ஓகே. அது 2ஆ வந்து இறங்கிருச்சு. சரி என்ன பண்றதுன்னு சொல்லி 2 ஃப்ரேம் பண்ணிக்கிட்டு எடுத்துட்டு போயிட்டேன் நான். ஓகே. நான் அவருக்கு குடுக்கணுன்ற ஐடியாக்கெல்லாம் நான் எடுத்துட்டு போல அத நானு. 2ஆ போயிடுச்சு. ஸோ அது நான் போனேன். ஃபர்ஸ்ட் பிஃபோரே நாங்க வந்து கேவுக்குலாம் போயிட்டு நாங்க இவரு சார் கூட போறதுக்கு முன்னாடியே 2 டேஸ் நாங்க வந்து பாபாஜி கேவுக்கு போயிட்டு சாதனாஸ்லாம் ஆமா. முடிச்சுட்டோம். ஆ. ஸோ அப்போ ஒரு ஃபோட்டோ வச்சு நாங்க எடுத்துட்டு வந்துட்டோம். இவரு கூட போற அன்னைக்கு வந்து பேக்ல இருந்தது. அப்ப நான் வந்து சொன்னேன், "இந்த மாரி குடுத்துடலாமா?" அப்படின்னு. "சரி குடுத்துடலாம்" அப்படின்னாங்க. அப்ப அந்த கிளம்புறதுக்கு அதாவது கேவுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஃபோட்டோ குடுத்துட்டு இருக்காரு இவரு கீழ இறங்கி. ஓகே. சொல்லிட்டாரு. யாரெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறீங்களோ கிளம்பிடுங்க, ம். வராதீங்க" அப்படின்ட்டாங்க. அப்ப இந்த ஃபோட்டோவ வந்து நானு பிரிக்கிறேன், பேக்கிங் பிரிக்க முடியல. ஓகே. ஸோ இத பிரிக்கிறேன். அவர் திரும்பிட்டாரு. ஆக்சுவலி திரும்பிட்ட உடனே அப்புறம் பார்த்துட்டு, "என்னது?" அப்படின்னாரு. "சார் ஃபோட்டோ எடுத்து வந்திருக்கேன்." அதுக்கு முன்னாடி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாரு சாரு. "இது மாரி இவரு ஓகே. சிவா" அப்படி இப்படின்னு. "ஓகே" அப்படின்னாங்க. ஸோ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இத குடுத்த உடனே அவர் பார்த்தாரு. வாங்கி பார்த்தாரு. பார்த்துட்டு, "ஓ மை காட்!" அப்படின்னாரு. ஓ! ஆஸ் யூசுவல் அவர் எப்பவுமே சொல்ற மாரி பார்த்துட்டு, "ரொம்ப நல்லா இருக்கே! தாண்டவ் போஸ் இல்லையா?" அப்படின்னாரு. "தாண்டவ் போஸ் சார்" அப்படின்னேன். ஸ்பெசிஃபிக்கா எடுத்துட்டு வந்தேன். பட் ஆனா அது உங்களுக்கு வரணும்னு இருக்கு சார்ன்னு. "வெரி குட், வெரி குட். தேங்க் யூ கண்ணா, தேங்க் யூ கண்ணா. ஃபோட்டோ பாருங்க" அப்படின்னு ஃபோட்டோ எடுத்துட்டாரு. ஓகே. இதுல என்ன ஒரு விஷயம்னா, இத வந்து அன்னைக்கு வந்து நெறைய பேர் ஃப்ரேம் குடுத்தாங்க, கிஃப்ட் குடுத்தாங்க, அதெல்லாம் குடுத்தாங்க. எல்லாமே வந்து அப்படியே ம். ஜெனரலி ஓரமா வச்சுட்டாங்க. இந்த ஃபோட்டோ வந்தும் அதே ஒரு இடத்துல தான் இருக்கு. ஆனா இது கேவுக்கு போம்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோ வந்து அந்த பூஜை பொருள்ல இன்னைக்கு இந்த ஃபோட்டோ இருக்கு. ஓ! ஓகே. ஸோ இது வந்து யார் எடுத்து வச்சாங்க என்னலாம் தெரியல. பட் அந்த ஃபோட்டோல இருக்கு. அந்த பூஜை பொருள்ல. அப்ப கேவுக்குள்ள போயிட்டு இது நாங்க சாதனா பண்ணும்போது பூஜை பண்றதுக்கு ஃபோட்டோ வைப்போம். லாகிரி மகேஷர் ஃபோட்டோ, ம். பரமேஸ்வரர் ஃபோட்டோ, கிருஷ்ணகிரி. அப்ப இந்த ஃபோட்டோ வந்து மெயினா வச்சுட்டாங்க. ஆக்சுவலி ஃபோட்டோ ஃப்ரேம் வந்தது இந்த ஒரு ஃபோட்டோ தான். ஓகே. எனக்கு வந்து நான் வந்து வெளிய இருக்கிறேன் நானு. கேவுக்கு வெளிய இருக்கேன். எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்புறம் தான் வந்து சார் கூப்ட்டு உள்ள வந்து உட்காருங்க, ம். சாதனா பண்ணுங்க அப்படின்னும்போது உள்ள போயிட்டு உட்கார்றோம் நாங்க. ஆமா. அந்த ஃபோட்டோவும் ஆமா. போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. உள்ள போய் உட்காரும்போது சாதனா பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 15, 20 மினிட்ஸ் சாதனா போயிடுச்சு. அப்ப இந்த ஃபோட்டோக்கு பூஜை பண்றாங்க. சாரு, ம். வெங்கட் சார் இவங்கலாம் பூஜை பண்றாங்க. பண்ணிட்டு எனக்கு வந்து என்னன்னா, எல்லா ஃபோட்டோஸ்லயுமே இந்த ஃபோட்டோ கவரு. நான் அதுக்கப்புறம் பார்த்தேன் எல்லா வீடியோஸ்லயுமே. ஆமா. எல்லாத்துலயும் இருக்கு. ஸோ அந்த ஃபோட்டோ ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா, இதுக்கு பிஃபோர் நாங்க போயிருந்தோம் இல்லைங்களா? ம். போம்போது நான் எடுத்துட்டு போனேன் பாருங்க ஒரு ஃபோட்டோ. ம். ஜெனரலி எப்பவுமே வந்து இந்த பைரவர் எப்பவுமே கூட வருவாரு. ஓகே. நான் வந்து ஆமா. ஃபர்ஸ்ட்டு நான் சொல்லியிருக்கேன். இது எங்க போனாலும் இது வந்து இது ஸ்பிரிச்சுவல் பில்கிரிமேஜ் பண்ண நெறைய பேருக்கு இது அனுபவமா இருக்கும். ம். எங்க போனாலும் கூடவே ஆமா. இப்ப வருவாங்க சதுரகிரி அப்படின்னு. போறாங்க, வெள்ளியங்கிரி போறாங்க. ஆமா. எந்த மலை பிரதேசம்னாலும் அங்க வந்து டாக் இல்லன்னா கூட அந்த பைரவர் வருவாரு அங்க. ம். அதுவும் இந்த மாரி கைடன்ஸ் இல்லாதவங்க வருவாரு ரொம்ப. ஸோ நாங்க போம்போது ஆஸ் யூசுவல் வர மாரி பைரவர் வந்தாரு. பிஃபோர் நான் சொல்றது. ஓகே. 2 நாளைக்கு முன்னாடி. அப்ப வந்துட்டு நாங்க உள்ள போய் உட்கார்றோம். இந்த ஃபோட்டோ பிரிச்சு பூஜைலாம் பண்ணிட்டு நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் சைலன்ட்டா. நான் ஃபோட்டோ காட்டுறேன் உங்களுக்கு. ம். அமைதியா இருக்கேன். இவரு வந்து படுத்துட்டாரு. ம். பைரவர் வந்து என் பக்கத்துல கேவுக்குள்ளேயே வந்து படுத்துட்டாரு. ஓ! இதுல என்னன்னா, நாங்க கேவுக்குள்ள என்டர் ஆவல. ஃபர்ஸ்ட்டு பைரவர் போயிட்டு கேவுக்குள்ள வந்துட்டு அந்த ஒரு போஸ் இப்படி உட்காருவாங்க இல்லைங்களா? ஆ. நான் தான் ஃபர்ஸ்ட்டு போய் உட்காருவேன்னு சொல்லி அவர் உட்காந்துட்டாரு. ஓகே. எங்களுக்கு வந்து நாங்க சொன்னோம், பாபாஜி நம்மள கைட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ம். ஸோ பூஜைலாம் முடிச்சு இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சு நெறைய பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. எல்லாருமே இது ரொம்ப யூனிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி ம். எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்க. சரி இந்த ஃபோட்டோ குடுங்க. நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு சொல்லி நான் வச்சுட்டு கேவ்ல உட்காந்துட்டு இருக்கேன். இந்த பைரவர் வந்தாரு. ம். வந்துட்டு அது நீங்க அந்த போஸ் பார்த்தீங்கன்னா, தாண்டவ பாபாஜி ஃபோட்டோ வந்து அப்படி இருப்பாரு. ம். கால தூக்கிட்டு அப்படி இருப்பாரு. ஆமா. இட்ஸ் காஸ்மிக் டான்ஸ் அப்படியே. ஓகே. பைரவர் இப்படி தொட்டுக்கிட்டு அந்த ஃபோட்டோ அங்க பாருங்க, கேமரா பாருங்க அப்படின்றோம். ம். பைரவர் ஆல்சோ தாண்டவ போஸ். ஓ! அவரு எங்களுக்கு வந்து கூஸ் பம்ப் ஆயிடுச்சு அந்த இடத்துல. ஓகே. என்னடா இதுன்னு அவரு இது வந்து சும்மா வந்து அந்த திமிரு முடிக்கிற மாரிலாம் இல்ல. ம். அது ஆக்சுவலி வேற ஒரு கான்ஷியஸ்ல இருக்காங்க. பார்த்தா அப்படியே அந்த ஒரு மாரி ஒரு போஸ் குடுத்தத நாங்க வந்து அப்ப அத வந்து ரிலீஸ் பண்ணல. அந்த ஃபோட்டோல பார்க்குறோம் எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கு. அடுத்து பாண்டவ கோழிக்கு போறோம். மேல ம். பாண்டவ கோழிக்கு. அப்பயும் இந்த பைரவர் ஆல்சோ கம்மிங். ஆ. இந்த ஃபோட்டோ தான் எங்களுக்கு வந்து கைடன்ஸாவே இருந்தது. பாபாஜி எங்க கூட இருக்காருன்றதுக்கு ஒரு உதாரணமா இந்த ஃபோட்டோ இருந்தது. சாருக்கு இந்த ஃபோட்டோ குடுக்கும்போது அவர் வந்து என்ன ஃபீல் பண்ணாருன்னு தெரியல. "தேங்க்ஸ் கண்ணா. ரொம்ப நான் இந்த ஃபோட்டோ வந்து இல்ல இதுவரைக்கும்" ம். அப்படின்னாரு. அவர்கிட்ட இல்லாத ஃபோட்டோ பாபாஜி எடுத்துன்னு போய் சேர்க்கணும். ஓகே. அதுதான் மிஷனாவே இருந்தது. ஓகே. என்கிட்டயும் அந்த மாரி ஃபோட்டோ கிடையாது. ஸோ ஒரு ஃபோட்டோ அங்க, ஒரு ஃபோட்டோ இங்க. இப்ப இப்போதைக்கு அந்த ஃபோட்டோ அப்படி இருக்கு. ஓகே. பொதுவா சார் வந்து நெறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கிறாங்க. ஆன்மீகம் ரிலேட்டடா. பட் பாபாஜி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே, டக்குன்னு எங்களுக்கு இந்த முத்திரை தான் ஞாபகம் வரும். ம்.
பாபாஜியோட இந்த முத்திரை அப்படின்னு சொன்னாலே பாபா படத்துலயும் இந்த முத்திரை தான் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த முத்திரைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் என்ன? அது ரகசியமாவே இருக்கட்டும்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா இப்ப முத்திரையில நிறைய விஷயம் இருக்கு. இப்ப கூட பாபாஜி வந்து இப்படி ஒரு முத்திரை காமிச்சு உட்காந்துட்டு இருப்பாரு. ம். சாந்தம் பண்ணீங்கன்னா இப்படி இருக்கும் ஒரு முத்திரை ஓகே. சாந்தம் சென்டர்ல. இது வந்து ஜீசஸ் கிறிஸ்ட் ஆல்சோ இப்படி ஆமா, இருக்கிற மாதிரி ஒரு வச்சிருக்கிற முத்திரை மாதிரி. இருக்கும். புத்தா ஆல்சோ காட்டுறது இந்த ம். முத்திரை தான். இது நிறைய பேர் வந்து இந்த முத்திரையை வந்து காட்டுறாங்க. இதுக்கான மீனிங் வந்து எல்லாமே ஒண்ணுன்றது தான் வந்து சார் சொல்றாங்க. ஓகே. நான் கேட்கும்போது இந்த மாதிரி ஏக்க முத்திரைக்கு என்னன்னும் போது இதுதான். இது ஏக்க முத்திரை இது பேரு. ஓகே. இந்த முத்திரைன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் லைக் இது கமர்ஷியல் திங்காவும் இருக்கும். அண்ட் ம். ஆல்சோ எல்லாத்துக்குமே வந்து முத்திரைக்கு வந்து இந்த முத்திரை, இந்த முத்திரை, இந்த முத்திரை அப்படின்னாலுமே, ம். இது நமக்குள்ள வந்து ஒரு கான்ஷியஸ கிரியேட் பண்றது ஆமா, தான். சூப்பர் ஸ்டார் கூட நிறைய நம்ம போட்டோல பார்க்கும்போது இந்த ஆமா, இப்படி ஒரு சின்முத்ரா. முத்திரை வச்சிருப்பாரு. சின்முத்ரா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து சார வந்து ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டா எந்த ஃபோட்டோ பார்த்தாலும் இந்த முத்திரை வந்துருது. ஆமா. நான் எந்த ஃபோட்டோ பார்த்தாலும் வந்து எனக்கே தெரியாம ஃபோட்டோ எடுக்குறாங்கன்னு சொன்னாலும் சும்மா அந்த முத்திரை அப்படி போயிடுது கைக்கு. அது வந்து சாரோட ஃபேன்ஸு அப்படின்னும்போது ஜென்ரலா வச்சுறாங்க. ஆனா அது வந்து அவர ஃபாலோ பண்றதுனால அது வந்துருச்சோ அப்படின்ற மாரி இருக்கு. ஜென்ரலி நான் எப்ப என்ன ஒரு நெகட்டிவ் தாட்ஸோ, இல்ல ஒரு ம். ஃப்ரெஷரா இருக்கோ, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நல்லது, கெட்டது எதுனாலும் டிஃபால்ட்டா இந்த முத்திரை வந்து இருக்கும். இது சின்முத்ரான்றதுனால. இதுக்கான மீனிங் வந்து ரொம்ப டீப் இது. ஓகே. இது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப சிவதாண்டவம் ம். சைவ சித்தாந்தத்துல ஆடும்போது, இது வந்து அ காலை சொல்லுவாங்க. ஓகே. இப்ப நீங்க இந்த இந்த மேளம் அடிப்பாங்க இல்லையா? ம். கைலாய வாத்தியம் அடிக்கும்போது ஓகே. பார்த்தீங்கன்னா, அந்த டான்ஸ் ஆடுவாங்க. அவங்க ஓகே. வந்து இப்படி வச்சுக்கிட்டு வந்து அந்த டான்ஸ் ஆடுவாங்க. இது வந்து எப்படி வேணா நீங்க மீன் எடுத்துக்கலாம் இது நீங்க. ஓகே. ஆனா இதுக்கான மீனிங் வந்து ரொம்ப டீப்பா இருக்கு. ஸோ மேபி நான் அத பத்தி நான் கேட்கல நானு. ஓகே. கண்டிப்பா. இன்கேஸ் நெக்ஸ்ட்ல நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஓகே. கண்டிப்பாக. சார் நீங்க சொல்லியிருந்தீங்க, இப்ப இந்த தடவ வந்து நான் இமயமலை போம்போது கொஞ்சம் அறிபறியா தான் கிளம்பணும். ஆமா. அ ஒ சரியான ஒரு விஷயம் அமையல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் ஆனா நீங்க வந்து ஏற்கனவே இன்டர்வியூல வந்து சூப்பர் ஸ்டாரோடைய பயங்கரமான ஃபேன் வந்து அவங்க வீட்டுக்கிட்ட வாட்ச்மேன்லாம் ம். போய் சண்டை போட்டீங்க. அவர மீட் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து எனக்கு கிடைக்கல அப்படின்னு. பட் நீங்க எதிர்பார்த்தீங்களா? இப்படி இல்ல. ஒரு தருணம் அமையும் அப்படின்னு? சான்ஸே இல்ல. நான் வந்து இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவும் இல்ல, எதிர்பார்க்கவும் நான் அன்னைக்கு சொன்னது இதுதான். ஒரு கட்டத்துல வந்து நான் வந்து சார் ரொம்ப க்ளோஸு. சார் கிட்ட வந்து நம்ம கேட்போம். ம். அவரு வந்து சொல்லுவாரு, "பாபாஜி விருப்பம் எப்படி ஆகட்டும். பார்க்கலாம், பார்க்கலாம்" அப்படின்ருவாரு. ம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நானா வந்து ட்ரை பண்ணி வீட்டுக்கு போய் நின்னேன். ம். நான் சும்மா போயிட்டு அவர பார்க்கணும், அவர பார்க்கணுன்னுவேன். எல்லாம் வந்து முடியாதுன்ருவாங்க. இந்த இன்டர்வியூல நான் சொல்லும்போது, எனக்கு என்ன கான்ஷியஸ்ல நான் அத சொன்னேன்னா வந்து நடக்காது. ஓகே. நான் என்ன சொன்னேன், இந்த ஜென்மத்துல அது இருக்குன்னா நடக்கும். இல்லன்னா இல்ல. ஸோ பாபாஜி எப்படி நடத்துறாரோ நடத்தட்டும். ஏன்னா நமக்கு ஃபோக்கஸ் பாபாஜி தானே. அதுதான் நான் வந்து பிலீவும் பண்ணேன் நானு. ம். ஒரு கட்டத்துல வந்து ஃபீல் பண்ணுவோம்ல நம்மோ. இது நடக்குமா? நடக்குமா? ஓகே. அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா நெறைய ஃபோட்டோஸ் பார்ப்போம் நம்ம ஜென்ரலி. ம். தலைவர் கூட ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க. சார் கூட ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க. அப்படின்னும்போது இந்த இடத்துல நம்ம எப்படா இருப்போம்? எப்படா இருப்போம்? அப்படின்னு. ஓகே. எனக்கு இதுல என்னன்னா, சார் சொன்னாங்க, "நீங்க வீட்டுக்கு போய் பார்த்துருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன். ம். எத்தன நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க? ஒரு 2 மினிட்ஸ், 5 மினிட்ஸ். ம். சார் பார்ப்பார், ஃபோட்டோ எடுப்பாருன்னு." நானும் அதான் பிலீவ் பண்றேன். வீட்டுக்கு போய் நான் பார்த்துருந்தா கூட, இன்கேஸ் சாரே ஓகே பண்ணி, ம். "நீங்க வாங்க பார்க்கலாம்" அப்படின்னு இருந்தாருன்னா, வீட்டுக்கு போயிருப்போம், பார்த்துருப்போம். நான் ஒரு கிஃப்ட் குடுத்துருப்பேன். அவர் ஏதாவது கிஃப்ட் குடுத்துருப்பாரு. ஆமா. அவ்வளோதான். ஆனா இந்த மெமரீஸ் எத்தன ஜென்மத்தோட பெண்டிங் இது. கண்டிப்பா. பாபாஜியோட டீப் டிவோட்டி இவங்க 3 பேரு. ம். ரஜினி சாரோட சீனியர்ஸ் ஆல்சோ எப்படின்னா வெங்கட் சார், ஹரி சார். ம். ஹரி சார்லாம் எக்ஸ்ட்ரீம். ஸோ இந்த 3 பேரோட சேர்ந்து நம்ம வந்து இமயமலையில பயணிச்சு, அவங்க கூட அந்த பாபாஜி கேவ்ல இருக்கிறது, அதுதான் வந்து நான் அதான் நெனைச்சேன். நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன். எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க பொதுவா நீங்க. ஏன்னா நீங்க வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பாபாஜி கிட்ட வைக்கிறீங்க. பாபாஜி அந்த எக்ஸ்பெக்டேஷனோட அல்டிமேட்டா உங்களுக்கு குடுக்கணும்னு நெனைக்கிறாரு. அப்ப நீங்க எனக்கு இது போதும்னு சொல்லிட்டீங்கன்னா, பாபாஜி அத குடுத்துட்டு அவரு அடுத்த வேலைய பார்க்க போயிடுவாரு. நீங்க எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா, அவரு என்ன குடுக்கணும்னு நெனைக்கிறாரோ, ஆக்சுவலா அத உங்களுக்கு குடுத்துருவாருன்னு. ம். நான் அந்த ஸ்டேஜ்ல தான் இருந்தேன். நம்ம எதுவும் கேட்க வேணாம் பாபாஜி கிட்ட. நமக்கு எது குடுக்கணும்னு பாபாஜிக்கு தெரியும். குடுக்கட்டும். அதோட பெண்டிங் தான் இது. ஏன்னா என்னால ஸோ உங்களுக்கு புரியுதுங்களா அது? கண்டிப்பா. நான் வீட்டுக்கு போய் பார்த்தனா கூட ஒரு 2 மினிட்ஸ்ல பார்த்துட்டு கண்டிப்பா. போயிருக்கலாம். அங்க நின்னு பேச முடியுது, பழக சோ முடியுது, அவ்வளவு சாப்பிட நேரம் அந்த முடியுது. டிராவல். ஆமா டிராவல் இதனால அதுவும் இமயமலையிலன்னும்போது ஃபர்ஸ்ட் மீட்டே இமயமலையிலன்னா என்ன பண்றது? கண்டிப்பா. என்னால வந்து அதுக்கு வந்து நானு பாபாஜிக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டே இருக்கேன்.
அதாவது ஒரு விஷயத்துக்கும் பாபாஜி தேங்க்ஸ் பண்ணுறேன். இதுக்காக ரொம்ப டீப்பாக தேங்க்ஸ் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ எல்லாருமே நமக்கு ஒரு பிடிச்ச ஒரு விஷயங்கள பார்த்தோம். யாரோ ஒரு நபரை பார்த்தோம்னா, சரி இவரை மீட் பண்ணும்போது இந்த விஷயத்த நான் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன் அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் நினச்சிருப்போம்ல. நீங்க சூப்பர் ஸ்டாரை மீட் பண்ணுறப்போ இந்த ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு விஷயங்கள் ஏதாவது இருந்ததா? அதை சொல்லிட்டீங்களா அவர்கிட்ட? அந்த மாதிரி எதுவும் இல்லை. எனக்கு வந்து அதான் அந்த ட்ராவலிங்கை வந்து ரிலீஸ் பண்ணுறது தான் டைம் இருந்தது. ஓகே. என்னால் வந்து கனவா நினைவா? ஆமாம், அது ஒரு பக்கம் இருந்தது. ஸோ நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு தடவை இமயமலை போகும்போது எனக்கு வந்து அந்த ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது. நம்ம புதுசாக இமயமலைன்றது நிறைய பேருக்கு கனவு. என்கிட்ட பேசுகிறவங்க நிறைய பேர் சொல்கிறது வந்து 40 இயர்ஸ் ட்ரை பண்ணுறேன், 50 இயர்ஸ் ட்ரை பண்ணுறேன், ரொம்ப வெரி ஓல்டுலாம் என்கிட்ட பேசுகிறாங்க. என்னால் வந்து அது ஆப்ஷனே கிடைக்கல, எனக்கு பாபாஜி கொடுக்கல, விருப்பம் கொடுக்கல அப்படின்வாங்க. ஸோ அப்படின்னும்போது இந்த சின்ன வயசில் நம்ம என்ன இந்த அசால்ட்டாக போயிட்டு வந்துடுறோம் இமயமலைக்கு அப்படின்னு அந்த இவங்க கூட இருக்கும்போது எனக்கு ரியலைஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இமயமலை இருக்கிறோம், சார் கூட இருக்கிறோம். அதை வந்து என்னால் மெமரிஸ் சேகரிக்க தான் முடிஞ்சது. எனக்கு வந்து தாட்டு இல்லை இவங்ககிட்ட போய் இதை கேட்கணும், இவங்ககிட்ட இதை போய் பேசணும் அப்படின்ற தாட்டு இல்லை எனக்கு. அவங்க சொன்னாங்க சில விஷயங்களை, அதை கேட்க தான் முடிஞ்சது என்னால். அதுதான் பிளெஸிங்ஸ். ஆமாம், நான் கேட்டு அவங்க சொல்கிறத விட அவங்களா சில விஷயங்களை சொன்னாங்க. ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப லைஃபுக்கு தேவையான விஷயங்களா இருந்தது அது. ஓகே. உங்களுக்கு அப்ப நிறைய கைடன்ஸ் வந்து சார் கொடுத்திருக்கிறாரு. ஆமாம், கைடன்ஸ் நிறைய இருந்திருக்கு. நிறைய பேர்ட்டு வந்தது கைடன்ஸ் அங்கே இருந்து. ஹரி சார், வெங்கட் சார், ரஜினி சார், இந்த மாதிரி நிறைய கைடன்ஸ் இருந்தது. இன்னொன்று நீங்கள் பார்த்து சில கைடன்ஸ் எடுத்துக்கலாம். ஒருத்தவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அதை வச்சு நீங்கள் வந்து நம்ம இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு கைடு எடுத்துக்கலாம். சில பேர் சொல்லி கண்ணா இந்த மாதிரி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படி சொல்லும் போது அது கைடன்ஸாக எடுத்துக்கலாம். அது மாதிரி எனக்கு கைடன்ஸ் தான் இருந்தது. நான் கேட்கறதுக்கு முன்னாடியே எனக்கு கைடன்ஸ் வந்துருச்சு. ஓகே, ஓகே. நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க இந்த சாந்தோம்ல இருக்கிற மகாவதார் பாபாஜியோடைய ஆலயம் வந்து நிறைய பேருக்கு தெரியல. ஸோ ரொம்ப கம்மியான பீப்புள்ஸ் தான் வந்து வராங்க, யாருக்கும் சரியா நோட்டீஸ் பண்ண முடியல அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. பட் ஆனால் இப்போ நேர்காணலுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இப்பயும் நீங்க சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் வராங்க, ஃபாரின்ஸ்ல இருந்தெல்லாம் நிறைய பேர் வராங்க. அவங்களாவே வாலண்டியரா வந்து கேட்குறாங்க, அதை பத்தி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ எப்படி இருக்கு? சார் என்ன சொன்னார்? வெங்கட் சார் என்ன சொன்னார்? ஃபர்ஸ்ட் வெங்கட் சார் சொன்னார், இது மாதிரி நிறைய பேர் வந்து வராங்க, ஃபோன் பண்ணுறாங்க. அதே போல் இப்போ நாங்கள் சபரி யாத்திரை போயிருந்தோம். நாங்கள்லாம் வெங்கட் சார், நாங்கள் நம்ம கேபிஓஎஸ் டீம் வந்து சபரி யாத்திரை போயிருந்தோம். சபரிமலையில் இருக்கக்கூடிய ஒரு அந்த ஆஃபீஸரு அண்டு அதுக்கப்புறம் பழனியில் வந்திருந்தோம், அங்கே இருக்க ஒரு ஆஃபீஸர். இவங்க 2 பேரும் வந்து யூடியூப் நேர்காணல் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அவங்க ரொம்ப நேரமாக வந்து என்னை வந்து இப்படி பார்த்துட்டே இருக்கிறாங்க. என்னடா அவங்க பார்த்துட்டே இருக்காங்களேன்னு பார்த்தா, நீங்கள் வந்து பாபாஜி பற்றி பேசுகிறீங்க, நீங்கள் தானே? நாங்கள் சரியா போச்சு நினச்சிக்கிட்டு ஆமாம் சார் அப்படின்னு. அப்புறம் நான் உங்களது பார்த்துட்ருக்கேன் நான் அப்படின்னாங்க. அப்போ சார்கிட்ட சார் வந்து பண்ணுங்க அப்படின்னு. ஆசிரமத்திலே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, தேர்ஸ்டே கிளாஸ், எவ்ரி தேர்ஸ்டே வந்து கிளாஸ் நடக்குது, ஆசனாஸ் கிளாஸ், பப்ளிக் கிளாஸ், பப்ளிக் ஃப்ரீ ஆசனாஸ் கிளாஸ் சொல்லுவாங்க. 6:30க்கு தொடங்கும் அது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. புதுசாக வராங்க. அம்மா ஒருத்தங்க இருக்காங்க ஆசிரமத்தில், அவங்க சொல்லுவாங்க, நீ பேசினாலும் பேசிட்ட, டெய்லியும் வந்துட்டு இருக்காங்க, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சொல்லும்போது டைமிங் சொல்லிடுங்க கொஞ்சம் அப்படின்ட்டாங்க. நிறைய பேர் ஃபாரின்லேருந்துலாம் வராங்க. ஈவன் நான் அந்த கேவுக்கு போயிருக்கும் போது யூஎஸ்லேருந்து ஒரு சாதக்ஸ் வந்துருந்தாங்க. சாதக்ஸ்னா அவங்க ஒரு பாபாஜி டிவோட்டீஸு. அங்கே பார்த்துருக்காங்க, பேச முடியல. நிறைய பேர் அங்கேயும் பார்த்துட்டு, சார் உங்கள் வீடியோலாம் பார்க்குறோம் நாங்கள். நிறைய பேர் வந்திருந்தாங்களே தலைவரை பார்க்குறதுக்கு. அவங்க எல்லாரும் என்கிட்டயே வந்து சொல்கிறாங்க, தலைவர் வந்திருக்காரு, இருந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னாங்க. அப்படியா, தலைவர் வந்திருக்காரா இங்கே அப்படின்னு? ஆமாம் வந்திருக்காரு, அவர் இன்னைக்கு வந்துடுவார், இல்லை நாளைக்கு வந்துடுவார், நீங்கள் இருந்து பார்த்துட்டு போங்க. நாங்கள் டைம் இல்லை, ஸோ நாங்கள் வந்து சாதனை பண்ணிட்டு கிளம்புறோம். எங்களுக்கு சொல்கிறாங்க அவங்க. நாங்கள் வந்திருக்கிறது கூட வந்திருக்குன்றதுலாம் தெரியல. ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க நிறைய பேர். இப்போ ரொம்ப வைட் ஆயிடுச்சு. அந்த கேவுக்கு வந்து அங்கேருந்து என்னை பார்த்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணி, இது மாதிரி சாந்தோமுக்கு நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக வரணும் அப்படின்னு சொல்லி அந்த யுஎஸ் கப்பிள் வந்து சென்னைக்கு வந்தாங்க. இதுக்குன்னே வந்தாங்க. வந்து தேர்ஸ்டே கிளாஸ் அட்டன் பண்ணி இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ரொம்ப டிவைனாக இருக்குது, என்னால் ஃபீல் பண்ண முடியுது ப்ரெசன்ஸ் எங்கன்னாங்க. யோகரா தான் சொல்கிறார், 6:30க்கு பாபாஜியோட ப்ரெசன்ஸ் டெஃபினெட்லி கரெக்டாக அங்கே வந்துடும். நிறைய பேர் யூஎஸ்ஸு, மலேசியா, சிங்கப்பூர், இப்போ ஸ்டேட் வைஸ் எடுத்திங்கன்னா வந்து பெங்களூரு, ஆந்திரா, கேரளா, இப்படி நிறைய பேர் வராங்க. நாங்கள் சபரிமலைக்கு போகும்போது நிறைய பேர் மீட் பண்ணும்போது அவங்கவுங்க சொன்னாங்க, இது மாதிரி உங்கள் வீடியோ பார்த்தோம், உங்கள் வீடியோ பார்த்தோன்னு ரொம்ப பூமாக இருக்குது.
பெருசாகிடுச்சு. Okay. டக்குன்னு சடன்லி எனக்கு வந்து தேடி நிறைய பேர் வந்துடுறாங்க. ம். வெளியெல்லாம் போனால் கூட பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு சார் பாபாஜி பற்றி இந்த ஆசிரமம் எங்கே இருக்குன்றாங்க. நான் நியூ இயர்க்கு போட்டிருந்தேன். நியூ இயர்க்கு வந்து 31 அன்னைக்கு யாகம் தொடங்கி ஆமா. அது மாதிரி ஒரு டீட்டெயில் ஒன்று போட்டிருந்தேன். இது வந்து பப்ளிக்ன்றதுனால யாருனாலும் வந்து கலந்துக்கலாம் ஆமா. அப்படின்னு. டிசம்பர் 30ஆம் தேதி தான் மகா அவதார் பாபாஜியோட பிறந்த நாளும். நவம்பர் 30 சரி. நவம்பர் 30 வந்து பாபாஜியோட ஆக்சுவல் பர்த்டே. அது இங்கிலீஷ் டேட்டு. பட் ஆனால் நம்ம கொண்டாடுறது வந்து நட்சத்திர பிறந்தநாள் தான். கார்த்திகை மாதம் வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் அன்னைக்கு தான் பாபாஜியோட பர்த்டே. அப்படின்னு தான் பரங்கிப்பேட்டையில் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். அன்னைக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. பரங்கிப்பேட்டையில் நாங்கள் இருக்கும்போது அதுக்கு முன்னாடி வீடியோ ரிலீஸ் ஆயிடுச்சு நம்மளுக்கு இதெல்லாம். பரங்கிப்பேட்டையில் நான் போட்டிருந்தேன், பரங்கிப்பேட்டைக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி யார் யாரெல்லாம் முடியுமோ வாங்கன்னு. பரங்கிப்பேட்டையில் இருக்குன்னே சொல்கிறாங்க. நாங்கள் பரங்கிப்பேட்டையில் எத்தனை வருஷமாக இருக்கோம் பூர்வீகமாக. எங்களுக்கு பாபாஜி இங்கே தான் பிறந்தன்றது தெரியாது. உங்கள் வீடியோ பார்த்தாலும் நாங்கள் வந்தோம்னு சொல்லி நிறைய பேர் கிஃப்டெல்லாம் கொடுத்தாங்க. பாபாஜி ஃபோட்டோஸ்லாம் போட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ பாபாஜிட்டே வைங்க, இங்கேருந்தே எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு. ரொம்ப பெருசாக வந்து பாபாஜி வந்து கைட் பண்ணுறாரு. அதுலேயும் என்னென்னா, இப்போ வந்து ஒரு 1000 பேர் அதை பார்க்குறாங்க அப்படின்னா 1000 பேரும் வர்றது கிடையாது, 500 பேர் வர்றது கிடையாது. பாபாஜி டேப் பண்ணுறது அந்த 10-20 பேரை தான். யார் வரணும்னு இருக்காங்களோ அவங்க வராங்க. பாருங்க, திருச்சி எங்கே இருக்குது, யுஎஸ் எங்கே இருக்குது, மலேசியா எங்கே இருக்குது, அங்கேருந்து தான் வந்து அவங்களுக்கு வந்து சாந்தம் வரணும்னு சொல்லி பாபாஜி கைட் பண்ணுறாரு. ஆனால் பக்கத்தில் இருக்கவங்க வந்து போகணும்னு நினச்சா கூட போக முடியல. பாபாஜி யாரை வர வைக்கணும்னோ அவங்கள வர வைக்கிறாரு. சார் சொன்னாங்க, இது மாதிரி வந்து நீங்கள் ரொம்ப வந்து ஃபேம் ஆகிட்டீங்க, எனக்கே வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் அனுப்புகிறாங்க, உங்கள் வீடியோஸ் அனுப்பிச்சு நீங்கள் வந்து என்னை வந்து பாலாஜி சார்னு நாங்கள் ஆசிரமத்தில் இருக்காரு, அவர் சொன்னார், நீங்கள் போடுற வீடியோலாம் நல்லா வந்து ரீச் ஆகிடுது போல் நாங்கள். ஸோ இதில் வந்து விஷயம் என்னென்னா, நம்ம வந்து கமர்ஷியலாக வந்து பண்ணுறது இல்லை இதை. இப்போ என்கிட்ட கேட்குறவங்க எல்லாருக்கிட்டுமே நான் சொல்கிறது என்னென்னா, ஐ எம் ஜஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் டூல் ஆஃப் பாபாஜி. ஸோ டைரக்ட் கைடன்ஸ் எல்லாம் பாபாஜி தான். ஸோ பாபாஜியை நீங்கள் ப்ரே பண்ணுங்கள், அவரும் உங்களுக்கு உணர்த்துவார். சாந்தம் போங்க, சாந்தம் போய்ட்டு பாபாஜி பாருங்கள், உங்களுக்கு என்ன ப்ரேயரோ பாபாஜிட்ட வைங்க, பாபாஜி டெஃபினட்டாக அதை கன்சிடர் பண்ணுவார். அப்படி தான் நான் சொல்லுவேன். என்ன பார்க்கணும்னு சொல்கிறவங்க எல்லாம் நான் வந்து பார்க்குறதே கிடையாது. ஃபஸ்ட்டு போய் பாபாஜி பாருங்கள். தேர்ஸ்டே அன்றைக்கி நாங்கள் ஆசிரமத்துக்கு வருவோம், ஆசனாஸ் நடக்கும், முடிஞ்சால் அன்றைக்கி பார்க்கலாம் வாங்க அப்படின்னு. ஒரு வாட்டியும் நிறைய பேர் வந்துடுறாங்க. தேர்ஸ்டே நாளே வந்து கொஞ்சம் அதிகமாகிடுது, கூட்டம் அதிகமாக. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, இது மாதிரி எப்பவுமே வந்து ஒரு லிமிட் பீப்புள் இருப்பாங்க, இப்போ பார்த்தா டெரஸ் வரைக்கும் போயிடுறாங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னாங்க. யோகா ஆல்சோ இதை சொல்லியிருக்காரு. எனக்கு ரீசெண்டாக தான் சொன்னாங்க, யோகா சொல்லியிருக்காரு, ஏதோ ஒரு இயர் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. அந்த இயருக்கு பரங்கிப்பேட்டை சாந்தோம் இந்த கிரியா பாபா ஜோகோ சங்கம் வந்து, அதாவது டபுள் டிஜிட் ட்ரிபிள் டிஜிட் இல்லை, அத்தனை டிஜிட்டில் வந்து பீப்புள்ஸ் வருவாங்க, ஸோ கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னாங்க. அது முன்கூட்டியே கணிச்சிருக்கிறாரு. யோகா சொல்லியிருக்காரு. யோகர் வந்து நம்ம நினைக்கிற கான்சியஸ்லாம் யோகர் கிடையாது, அவர்லாம் எக்ஸ்ட்ரீம் எங்கேயும். ஸோ லைக் ஆல்சோ ஒரு சித்தா அந்த மாதிரி அவர் இருப்பார். எனக்கு வந்து ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா, வந்து யோகியார் இருக்கும் போது வந்து நம்ம ஏன் ஆசிரமத்துக்கு போகல. யோகா 2006 வந்து மகா சமாதி ஆகுறாரு. அப்போ 2006னா எனக்கு ரொம்ப எங்குதான், நான் இப்பயே எங்கே அப்படின்னா வந்து குழந்தை நான். ஸோ இப்பயும் அந்த மாதிரி தெரிஞ்சு போயிருக்கலாம் இல்லையா. ரீசெண்டாக ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்ட ஒரு விஷயம் என்னன்னா, ப்ரேயரில் கேட்டேன் நான், யோகரை பற்றி நிறைய பேர் சொல்லுவாங்க, சார்லாம் சொல்லுவாங்க, நான் கேட்டுப்பேன், யோகர் எப்படி இதை பண்ணுறாரு, யோகா எப்படி இதை சொன்னார் அப்படின்னு. அப்போது ஏன்னா இந்த பாபாஜி பேஜ் ஆரம்பிக்கணுன்ற கூட யோகரோட இன்ஸ்பிரேஷனாக தான் எடுத்துறேன். ஏன்னா யோகா ரூமில் அன்றைக்கி நான் படுத்துட்டு இருக்கேன் குரு பூர்ணிமா அன்னைக்கு எனக்கு வந்து திடீர்னு தாட், இந்த மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு. இமீடியட்டாக நாங்கள் அப்பயே பண்ணது தான் அந்த மகாவதார் கிரியா பாபாஜி அப்படின்னு சொல்லி. ஸோ நான் ப்ரேயரில் கேட்கும்போது, இன்கேஸ் ட்ரீம்லையாச்சும் யோகியாருக்கு நான் சர்வீஸ் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து ஒரு விஷயத்த கொடுங்க யோகியார். யோகியார் வந்து பாபாஜிக்கு நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்காரு. அவர் லைஃப் டைம் ஃபுல்லாகவே வந்து பாபாஜிக்காக கொடுத்துருக்காரு, சங்கத்துக்காக. சங்கத்துக்கு எனக்கு சர்வீஸ் பண்ணுறது யோகியார் கொடுத்துருக்காரு. அது நான் வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக நினைக்கிறேன். நான் தேங்க்ஸ் பண்ணுறேன். ஏன்னா ஒரு வேலையும் நாங்கள் வந்து ஈடுபாடோடு செய்கிறோம் சங்கத்துக்காக. யோகியாருக்கு சர்வீஸ் பண்ண முடியலையே, யோகியாரை பார்க்க முடியலன்ற வருத்தம். அப்போ கேட்கும் போது எனக்கு யோகியார் வந்து ட்ரீமில் வந்தார். அது வந்து கனவுன்னு சொல்கிறதா இல்லை வந்து அவருடைய அருள்னு சொல்கிறதா அப்படின்னு தெரியல, பட் ட்ரீமில் வந்தார். ஸோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் யோகியார் வந்து ஏதோ ஒரு வேர்ட் சொல்கிறாங்க, பட் ஆனால் எனக்கு அது புரியல. ஸோ எனக்கு சடனாக நான் எழுந்துட்டு, எனக்கு ரூம் ஃபுல்லாக பாபாஜி தான் இருப்பார். ஸோ எழுந்தவனே யோகியார் தான் இருப்பார் ஃப்ரெண்ட்லேயே. யோகியாரும் யோகிராம் சுரத்குமாரும் இருப்பாங்க, 2 பேருமே யோகியார். பார்த்த உடனே தேங்க்ஸ் பாபாஜி, தேங்க்ஸ் யோகியார் அப்படின்னு சொன்னேன் நான். ஸோ ஃப்யூச்சரில் வேணால் உணர்த்தலாம் அவங்க. கண்டிப்பாக.